அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளான காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அஜித் பவாருடைய அந்த ஒரு இறுதி நேர காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை பாரமதி அருகே அவருடைய விமானமானது தரையிறங்க முற்பட்ட பொழுது விபத்தில் சிக்கியதில் சம்பவ இடத்திலேயே அஜித் பவார் உள்ளிட்ட மொத்தம் 6 பேர் இழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரமதியினுடைய அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு டேபிள் டாப் விமான தளத்தில் அந்த விமானமானது 2வது முறையாக தரையிறங்க முற்பட்ட பொழுது அங்கிருக்கும் அந்த விமான ஓடுதளத்தினுடைய டிப்பில் மோதி அது மோதியதில் வெடித்து சிதறி அந்த சம்பவ இடத்திலேயே அவர்கள் 6 பேருமே உயிரிழந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பல்வேறு வீடியோ காட்சிகள் அந்த பகுதியில் இருந்து வெளியாகி இருந்த நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகளும் அங்கிருந்து பாரமதியினுடைய அந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் வெளியான ஒரு காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அரசியல் பொதுக்கூட்டங்கள் பங்கேற்பதற்காக பாரமதி சென்ற பொழுது இந்த விபத்து என்பது இன்று காலை சுமார் 9:12 மணி அளவில் ஏற்பட்டதாகவும் அதனையடுத்து அங்கு மீட்பு பணிகளுக்காக சென்ற நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகம் புனே மாவட்ட நிர்வாகமானது அறிவித்திருக்கும் நிலையில்தான் தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து இந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதும் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. இப்ப வேற எது போன்ற விசாரணைகள் தொடங்கி இருக்கு சுசித்ரா? தற்பொழுது முதற்கட்ட விசாரணைக்கு ஏற்கனவே மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் தரப்பில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸும் இன்னும் சற்று நேரத்தில் பாரமதிக்கு சென்று நேரடியாக மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாருக்கு அஞ்சலி செலுத்த உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் எனவும் மிக முக்கியமாக இந்த விபத்தினுடைய முதற்கட்ட காரணிகள் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடம் அவர் ஏற்கனவே கேட்டு அறிந்துள்ளதாகவும் மகாராஷ்டிராவுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் விமானத்தினுடைய அந்த காக்பிட் உரையாடல்கள் உள்ளிட்டவற்றையும் பதிவு செய்து உரிய ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அம்மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அஜித் பவாருடைய இந்த ஒரு விபத்தில் வேறு ஏதேனும் காரணங்கள் முக்கியமாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு உத்தரவையும் மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அதே போல ஏற்கனவே 3 நாட்கள் துக்க அனுசரிப்பு என்பது துணை முதல்வர் அஜித் பவாருடைய வரவிற்காக அனுசரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் ஏற்கனவே வெளியிட்டிருக்கும் நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரடியாக சென்று சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் அவர் பார்வையிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய மனைவி குறிப்பாக சுனேத்ரா பவார் மற்றும் சகோதரியான சுப்ரியா சுலே ஆகிய 2 பேருமே டெல்லியிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது பாரமதிக்கு அவர்கள் தரப்பு சற்று நேரத்தில் சென்றுட்டே உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மும்பையில் இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய குடும்பத்தினர் ஏற்கனவே பாரமதிக்கு சென்று அங்கு அந்த புனே பாரமதியினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட அவருடைய அந்த உடலையும் அங்கு பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு பெறுவார்கள் என்றும் முதற்கட்ட தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித் பவாருடைய உயிரிழப்பை தொடர்ந்து அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விமானம் எவ்வாறு விபத்துக்குள்ளானது, அந்த இறுதி நிமிடங்களுடைய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலை பயன்படுத்தி உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளான காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
விவரங்களோடு நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அஜித் பவாருடைய அந்த ஒரு இறுதி நேர காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை பாரமதி அருகே அவருடைய விமானமானது தரையிறங்க முற்பட்ட பொழுது விபத்தில் சிக்கியதில் சம்பவ இடத்திலேயே அஜித் பவார் உள்ளிட்ட மொத்தம் 6 பேர் இழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரமதியினுடைய அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு டேபிள் டாப் விமான தளத்தில் அந்த விமானமானது 2வது முறையாக தரையிறங்க முற்பட்ட பொழுது அங்கிருக்கும் அந்த விமான ஓடுதளத்தினுடைய டிப்பில் மோதி அது மோதியதில் வெடித்து சிதறி அந்த சம்பவ இடத்திலேயே அவர்கள் 6 பேருமே உயிரிழந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பல்வேறு வீடியோ காட்சிகள் அந்த பகுதியில் இருந்து வெளியாகி இருந்த நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகளும் அங்கிருந்து பாரமதியினுடைய அந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் வெளியான ஒரு காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அரசியல் பொதுக்கூட்டங்கள் பங்கேற்பதற்காக பாரமதி சென்ற பொழுது இந்த விபத்து என்பது இன்று காலை சுமார் 9:12 மணி அளவில் ஏற்பட்டதாகவும் அதனை அடுத்து அங்கு மீட்பு பணிகளுக்காக சென்ற நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகம் புனே மாவட்ட நிர்வாகமானது அறிவித்திருக்கும் நிலையில்தான் தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து இந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதும் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. இப்ப வேற எது போன்ற விசாரணைகள் தொடங்கி இருக்கு சுசித்ரா? தற்பொழுது முதற்கட்ட விசாரணைக்கு ஏற்கனவே மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் தரப்பில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸும் இன்னும் சற்று நேரத்தில் பாரமதிக்கு சென்று நேரடியாக மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாருக்கு அஞ்சலி செலுத்த உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் எனவும் மிக முக்கியமாக இந்த விபத்தினுடைய முதற்கட்ட காரணிகள் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடம் அவர் ஏற்கனவே கேட்டு அறிந்துள்ளதாகவும் மகாராஷ்டிராவுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் விமானத்தினுடைய அந்த காக்பிட் உரையாடல்கள் உள்ளிட்டவற்றையும் பதிவு செய்து உரிய ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அம்மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அஜித் பவாருடைய இந்த ஒரு விபத்தில் வேறு ஏதேனும் காரணங்கள் முக்கியமாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு உத்தரவையும் மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அதே போல ஏற்கனவே 3 நாட்கள் துக்க அனுசரிப்பு என்பது துணை முதல்வர் அஜித் பவாருடைய வரவிற்காக அனுசரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் ஏற்கனவே வெளியிட்டிருக்கும் நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரடியாக சென்று சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் அவர் பார்வையிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய மனைவி குறிப்பாக சுனேத்ரா பவார் மற்றும் சகோதரியான சுப்ரியா சுலே ஆகிய 2 பேருமே டெல்லியிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது பாரமதிக்கு அவர்கள் தரப்புல சற்று நேரத்தில் சொல்லிட்டே உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மும்பையில் இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய குடும்பத்தினர் ஏற்கனவே பாரமதிக்கு சென்று அங்கு அந்த புனே பாரமதியினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட அவருடைய அந்த உடலையும் அங்கு பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு பெறுவார்கள் என்றும் முதற்கட்ட தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித் பவாருடைய உயிரிழப்பை தொடர்ந்து அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விமானம் எவ்வாறு விபத்துக்குள்ளானது, அந்த இறுதி நிமிடங்களுடைய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலை பயன்படுத்தி உங்களுடைய தகவலுக்கு நன்றி.